இன்றைக்கி நம்ம கிளாஸில் செட் டைம் அவுட்டு அண்ட் செட் இன்டர்வல் இந்த ரெண்டு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்டில் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். ஸோ இது ரெண்டை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இப்போ செட் டைம் அவுட்னா என்ன, செட் இன்டர்வல்னால் என்ன, ஒரு சின்னதாக ஒரு டெஃபினேஷன் பார்த்துருவோம். த செட் டைம் அவுட் மெத்தட் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப்டர் டிலே. த செட் ஒரு டிலேக்கு அப்புறம் அதில் உள்ள ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும். இதுதான் வந்து செட் டைம் அவுட். செட் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து அந்த செட் இன்டர்வல்குள்ளே எழுதின அந்த ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக அந்த டிலேக்கு அப்புறம் கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் வந்து செட் இன்டர்வல். த செட் இன்டர்வல் கால்ஸ் ஏ ஃபங்க்ஷன் ரிப்பீட்டட்லி வித் எ டிலே பிட்வீன் ஈச் கால். இதுதான் அதனோட டெஃபினேஷன். ஓகே, அதுக்கடுத்து செட் டைம் அவுட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோடை எழுதியிருக்கேன். ஸோ இங்கே செட் டைம் அவுட்டுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். செட் டைம் அவுட்டுங்கிறது ஒரு மெத்தடு. அந்த மெத்தடுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு ஒரு அதுக்கடுத்து ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்கோம், ஒரு இன்டர்வல். இதுதான் அதோட ஃபார்மேட்டு. இப்போது நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், ஃபங்க்ஷன் நேம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே செட் டைம் அவுட் மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு கன்சோல் கொடுத்துருக்கோம். கன்சோலுக்கு அப்புறம் அதுக்கடுத்து வந்து 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வல் 3000 மில்லி செகண்ட் அப்படிங்கிறது இந்த இன்டர்வல் இங்கே. ஸோ இப்போ இந்த செட் டைம் அவுட்டுக்கு மெத்தடுக்கு இந்த ஃபார்மேட்டும் கரெக்டாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு பதிலாக அங்கே ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இன்டர்வலுக்கு வந்து 3000 மில்லி செகண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது முடிஞ்சுட்டு இந்த செட் டைம் அவுட் மெத்தடுக்கு அடுத்து ஒரு கன்சோல் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ டெர்மினலில் போயிட்டு நோட் செட் டைம் அவுட்.js. இப்போ இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் டு மை பேஜ் தான் எழுதியிருக்கோம். ஏன் வெல்கம் டு ஒமான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது? ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம இங்கே வந்து ஒரு டைம் டிலே கொடுத்துருக்கோம். 3000ங்கிற ஒரு டைம் டிலே கொடுத்துருக்கோம். அந்த டிலேனால் அந்த டிலே ஒரு டைம் டிலே கொடுத்துருக்கோம். அதனால தான் வந்து வெல்கம் டு ஒமான்ங்கிறது வந்து இங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வெயிட் பண்ணாது, இந்த டிலேக்காக அது வெயிட் பண்ணாது. அதுக்கடுத்து உள்ள ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரன் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு க்யூவில் போட்டு அதுக்கு ஒரு டைமர் செட் பண்ணியிருக்கோம். அந்த டைமர் ரீச் ஆனவுடனே இந்த இதை வந்து இது பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதான் வந்து செட் டைம் அவுட்டு. டைம் அவுட் அப்படிங்கிறது வந்து அதில் கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷனை அந்த டிலேக்கு அப்புறம் வந்து கால் பண்ணும். இதான் வந்து செட் டைம் அவுட்டு. ஓகே, அதுக்கடுத்து செட் இன்டர்வல்ங்கிறதும் சேம் ஒரு மெத்தடு. செட் இன்டர்வல்ங்கிறது ஒரு மெத்தடு. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குள்ளே எழுதின அந்த ஃபங்க்ஷனை ரிப்பீட்டடாக வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே செட் இன்டர்வல் மெத்தடை வந்து கால் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி தான் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், அதுக்கடுத்து அந்த இன்டர்வல் கொடுத்துருக்கேன். ஓகே, அடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே டெர்மினலில் நோடு செட் இன்டர்வல்.js. இப்போ 5000 மில்லி செகண்ட் கழிச்சுட்டு வெல்கம்ங்கிறது பிரிண்ட் ஆகுது. இது ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் ஆகாது, இது கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு டைமும் 5000 மில்லி செகண்ட் கழியும் போதும் இது வந்து பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும், 5000 மில்லி செகண்ட் முடிஞ்சு திரும்ப பிரிண்ட் ஆகும், இப்படி பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தான் வந்து செட் இன்டர்வல். ஸோ சிம்பிளாக நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, செட் டைம் அவுட்னா ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். செட் இன்டர்வல்னால் மல்டிபிள் டைம் வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஐடியா, பட்டு ஒரு டெஃபினிஷனாகவோ ஒரு இன்டர்வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கரெக்டான ஒரு டெஃபினிஷனோட நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பட் வந்து ஒரு ஷார்ட்கட்டு நம்ம வச்சுக்குவோம்.
ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோம், அதான் நல்லது. ஓகே, ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். செட் டைம் அவுட்டுங்கிறது ஒரு தடவை பிரிண்ட் ஆகும், செட் இன்டர்வல்னால் மல்டிபிள் டைம் பிரிண்ட் ஆகும். ஸோ இதான் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.